மன்னவன் காவிய நாயகனே. அத்தியாயம் 103. சரிம்மா, பார்த்துக்கோ, நாளைக்கு மறுவீடுக்கு அழைக்க வர்றோம் என பெண்ணிடம் விடை பெற்றனர் மீனாட்சியின் குடும்பத்தார். பாவையானவள் முகத்தில் எவ்வித உணர்வையும் வெளிக்காட்டவில்லை. கண்கள் மட்டும் மெலிதாய் கலங்கியிருந்தது. இதழ்கள் புன்னகைக்க முயன்றன. அருகே இருந்த அழகன், நான் பார்த்துக்கிறேன் மாமா என்று மனைவியின் தோளில் கையிட்டு அவளின் தந்தையிடம் உறுதியளிக்க சற்று தெளிந்த மனதுடன் தலையசைத்தனர். நியூ லைஃபுக்கு கங்க்ராட்ஸ் அறிவழகன் என சுதாகரன் கைக்குலுக்கி வாழ்த்த, அப்போ உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் சகல. எனக்கு எதுக்குப்பா? ஏன், ஒரு பிள்ளை போதும்னு முடிவு செஞ்சிட்டிங்களா? பையன் இருக்கான், பொண்ணு பெற்றுக்கணும்னு எதுவும் ஆசை இல்லையா? அது சரி, அடுத்து பிறக்கிறது பொண்ணாக தான் இருக்குன்னு என்ன உறுதி? அப்போ பொண்ணு பிறக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க சகல. ஏற்கனவே மக்கள் தொகையில் நாம தான் நம்பர் 1. போதும்பா, இதுக்கு மேலே நாடு தாங்காது. ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை ஒழுங்காக பார்த்தா போதும், நாடு தானாக நல்லா ஆகிட்டு போகுது. வேணுமா வேணாமான்னு ஆம்பளைங்க மட்டுமே முடிவு எடுக்க முடியாது. நம்மளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கும் அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல. கேட்டிங்களா தேவி அன்னிக்கிட்ட? அவன் மறுமொழி சொல்லாது மனைவியை பார்க்க ரேவதியுடன் எதை பற்றியோ சிரிப்புடன் உரையாடி கொண்டிருந்தாள். மீனாட்சியின் திருமண விஷயத்தை பற்றிய பேச்சை துவங்கியதிலிருந்தே அவளிடம் பல மாற்றங்கள். அல்லது இப்பொழுதுதான் அவன் மனைவியை நன்றாய் கவனிக்க தொடங்கினானோ என்னவோ. ரேணுகாதேவி சுதாகரனிற்கு புதிதாய் தெரிந்தாள், இன்னும் சற்று எழில் கூடி. இதற்கு முன்னர் அவளுடன் இணைந்து விழா என்று எதிலும் பங்கு கொண்டது இல்லை. வருடம் ஒரு முறை குலதெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமே செல்வான். மற்ற சுற்றம் மற்றும் உறவுகளின் சுப நிகழ்வுகளில் மாமியார் மாமனாருடனே கலந்து கொள்வாள் பாவை. ஆகையால் அதுபோலான தருணங்களில் அவளின் உணர்வுகள், இயல்பு மற்றும் சொந்தங்களிடம் பழகும் விதம் என எதையும் அவன் அறிந்திருக்கவில்லை. தற்போதான அழகன் மீனாட்சியின் திருமண வைபவத்தில் அனைத்து நிகழ்வுகளிலும் பெண்ணின் மாமன் என்ற முறையில் கலந்து கொண்டதால் உறவுகளோடு சேர்த்து மனைவியை பற்றியும் இன்னும் சற்று கூடுதலாய் தெரிந்து கொண்டான். இது நாள் வரை அவன் பார்த்திருந்ததைப் போல் தேவி அப்படி ஒன்றும் அமைதியான பெண் அல்ல. சற்று இலகுவாகவும் உரிமையுடனும் பேசுபவள்தான். தங்கையை திருமணம் செய்ய போகிறவன் என்ற முறையில் அழகனை தயங்காது மாமா என அழைப்பதும், அதிகப்படியாய் உரிமை எடுத்து அவனை கேலி செய்வதுமாய் அவளுள் இருந்த மெல்லிய குறும்புக்காரி வெளிப்பட்டு கொண்டிருந்தாள். சுதாகரன் சின்னதாய் சிரிக்க, என்ன சகல என்றான் அழகன். ஒன்றும் இல்லை, பொண்டாட்டியை சைட்டடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அதை மறைக்கவும் அவசியமில்லை. இப்போதான் அதெல்லாம் முடியும். பிள்ளைக வளர்ந்துட்டா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சிரமம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஊருக்கு வந்து அன்னை கூட இந்த மாதிரி நல்லது கெட்டதில் கலந்துக்கோங்க. சேர்த்து வைக்கிற காசு பணம் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக செலவழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சந்தோஷமும் நினைவுகளும் எப்போவுமே தீர்ந்து போகாது. திருக்கல்யாணம் அன்னைக்கு கோயிலில் அன்னியை தனியாக பார்த்தப்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. மகாலிங்க மாமா சொன்னாங்க நீங்கள் வரலன்னு. ஆனால் மறுநாள் தேரோட்டம் முடிஞ்ச பின்னாடி வந்து நிற்கிறீங்க. பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அதுக்காக உங்கள் வேலையையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முயற்சி செய்யலாமே. முதல் நாளே வந்திருந்தா எல்லாருக்குமே கூடுதல் கொஞ்சம் சந்தோஷம்தானே. சுதாகரன் ஒரு மெல்லிய பெருமூச்சை வெளிவிட்டு தலையசைக்க, என்ன சகல ரொம்ப பேசுகிறேனா? அப்படி எதுவும் இல்லை என்றவனின் மனம் பிரிந்து இருக்கும் குடும்பத்தை இணைப்பதற்கு அழகன் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை கடந்த சில தினங்களில் நேரில் கண்டு உணர்ந்து இருந்ததால் அவனின் சொற்களை அலட்சியம் செய்யாது ஏற்றுக்கொண்டது. உறவுகள் ஒவ்வொருவராய் விடைபெற்று செல்ல, நாங்களும் கிளம்புறோம் பெரியம்மா என்று வந்து நின்றான் தயாளன். அழகம்மா குழப்பத்துடன், என்னையா? அம்மாவை தனியாக விட்டுட்டு நான் மட்டும் இங்கே இருக்கிறதை மனசு ஏற்றுக்க மாட்டேது. அதுவும் இல்லாமல் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த வீடு தான். அதனால அங்கே தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தம்பி, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? மறுத்து தலையசைத்தவன், எனக்கு பெரிய வீடு கோயில் மாதிரி. கோயிலுக்கு வரம் கேட்டு வந்து போகலாமே தவிர அங்கேயே இருக்க முடியாது. என்னாலையும் முடியாது பெரியம்மா, தப்பாக நினைக்காதீங்க. இதில் நினைக்க என்னையா இருக்கு? உன் சந்தோஷம்தான் பெருசு. நினைக்கிறது போல செய். வீட்டுக்கு வாங்க பெரியம்மா. இன்னைக்கு இங்கே உன்னோட தம்பியை பார்க்கணும்ல, நான் வர்றேன் இன்னொரு நாளைக்கு, நீயும் வந்து போ. என்ன? சரி பெரியம்மா என அவன் விடை பெற, அம்மாச்சி என்று பீரிட்டு வந்த அழுகையுடன் மூத்தவரின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள் கொடி. ஊருக்குள்ளேயே இருக்கு வீடு. ஒரு ஃபோன் போட்டா இவங்க வந்து உன்னை பார்க்க போகிறாங்க. இல்லைனா வண்டியை எடுத்தா 20 நிமிஷத்தில் நீ இங்கே வந்துடலாம். இதுக்காடி இந்த அழுகை? அந்த பிள்ளை மீனாட்சியை பாரு. இவ்வளவு வருஷமும் மதுரையில் இருந்துட்டு பெத்தவங்க, வீடு வாசல், பார்த்துட்டு இருந்த வேலை, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு வந்து எப்படி திடமாக இருக்குன்னு நீயும் இருக்கியே என தயாளன் வேண்டுமென்றே அவளிடம் வம்பு பேச, அவளை பார்த்துக்க மாமா இருக்கு, அதான் தைரியமாக இருக்கா என்று அழுகையை விடுத்து மறுமொழி தந்தாள் அவள்.
உன்னை பார்த்துக்கதான் நான் இருக்கேனேடி, என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதல்ல நான் உன்னை மனுஷனாவே நினைக்கல. அப்புறம் வேற என்னவா நினச்சிருக்க? மனுஷனை மாதிரி வேஷம் போட்டிருக்க ஏதோ ஒரு ஜந்து. வாயி வாயி என அனைவரின் முன்னிலையிலும் எதுவும் செய்ய இயலாது அவன் வார்த்தையாய் மட்டும் உரைத்தான். மனைவியின் அழுகையை நிறுத்தி சிந்தனையை மடைமாற்றும் ஆடவனின் எண்ணம் ஈடேறிட கண்களை துடைத்துக்கொண்டு சற்று இயல்பு நிலைக்கு திரும்பினாள் அவள். அழகம்மாவை தவிர்த்து அழகன், மீனாட்சி உட்பட அனைவருமாய் சென்று கொடியை அவளின் புகுந்த வீட்டில் விட்டு வந்தனர். நேரம் நகர்ந்து இரவை நெருங்கியது. பண்ணையை ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றேன் என 7 மணியை போல் கிளம்பிச் சென்ற அழகன் இன்னும் வந்து சேரவில்லை. மீனாட்சியை தயார் செய்து அவனின் அறைக்குள் விட்டனர் தமக்கையர் இருவரும். நான் ஃபோன் போட்டிருக்கேன், அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான், ஆளை காணும்னு எதுவும் நினச்சிக்காத என மூத்தவர் உரைக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, அவர் வர்றப்ப வரட்டும் என்று அச்சூழலை இலகுவாக ஏற்றுக்கொண்டாள். ரூமில் ஃபோட்டோ, புக்கு, அது இதுன்னு தம்பி நிறைய வச்சிருப்பான், ஒன்றொன்னா பார்த்துட்டு பொழுது போயிடும் என மல்லி நேரத்தை கடத்த வழி சொல்ல, சரி அண்ணி என்று புன்னகைத்தாள். கொடிக்கும் அவளிற்கும் கிட்டத்தட்ட சம வயதுதான் என்பதால் குழலி சித்தியாகி போனார். அக்கா, எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒன்றும் வயசாகலை. குழலி பெரியம்மா கூட பிறந்துட்டதால கொடியக்கா சித்தின்னு கூப்பிட்றதை வேற வழி இல்லாமல் நான் பொறுத்துட்ருக்கேன். நீங்களும் அது மாதிரியே சித்தின்னு எதுவும் கூப்பிடாதீங்க, அப்புறம் என்னோட மனசு உடைஞ்சு போயிடும் என மதிய நேரத்தில் ஓய்வாய் இருந்த தருணத்தில் பிரியா கெஞ்சலாய் கேட்டிருக்க, அப்போ நீயும் உறவு முறையில் சரியா மாமாவோட ஒய்ஃபை அத்தையும் தான் கூப்பிடணும் என்ன சரியா என்று மறுவினா தொடுத்தாள் மீனாட்சியும். அச்சச்சோ, உங்களை அத்தைன்னு கூப்பிடணும்னா நான் குட்டி பிள்ளையாக இருக்கணும், க்யூட்டாக ஆன்ட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் என்ன செய்ய, நான் தான் உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்து பெரியவளாக ஆகிட்டேனே. இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு இவ்வளவு சின்ன வயசு அத்தையான்னு எல்லாரும் கண்ணு வச்சிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கும் வயசான மாதிரி தெரியும். ஸோ நான் கொடியக்காவை மாதிரி உங்களையும் அக்கான்னு கூப்பிடுவேனா? நீங்கள் நாத்தனார் முறைக்கு எங்கள் அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுங்க, என்ன டீலா என இளையவள் கொஞ்சம் குரலில் ஏற்ற இரக்கத்துடன் கேட்டிட உண்மையில் அவளால் மறுக்கத்தான் இயலவில்லை. கணவனது வகையில் உறவு முறைக்கு சரியாக இருவரையும் அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். ஆனால் தாய் தந்தையரின் வயதிற்கு ஈடான குழலியையும் சேதுவையும் அண்ணனாகவும் அண்ணியாகவும் எப்படி ஏற்பது என தயங்கியே சித்தி சித்தப்பாவாக்கி இருந்தாள். அதனால் பிரியாவின் சொற்களை இன்முகமாகவே ஏற்றுக்கொண்டாள். மல்லி சொல்லி சென்றது போல் சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் மீனாட்சி. திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்த பொழுது அவளை விருந்தினர் அறையில் தங்க வைத்துவிட்டு தற்போதுதான் அழகனின் அறைக்கு அனுப்பி இருந்தனர். பாவையின் பார்வையில் பட்ட ஒவ்வொன்றும் வியப்பின் பிம்பங்கள். ஒரு பக்க சுவற்றை முழுவதும் ஆடவனின் புகைப்படங்கள் மட்டுமே நிறைத்து இருந்தன. அதில் பெரும்பாலானவை நடிகர் விஜயகாந்துடன் எடுத்தவை. அந்த படங்கள் அனைத்திலுமே அழகன் சிறுவனாயிருந்தான். தோற்றத்தையும் உடல் மொழியையும் கொண்டு அது அவன்தான் என மீனாட்சியால் எளிதாகவே கண்டுகொள்ள முடிந்தது. நடனம், சிலம்பம் என அவன் கற்ற கலைகளின் சாட்சியங்கள். முழு குடும்ப படம், தந்தையுடன் மட்டுமே எடுத்த புகைப்படம் ஒன்று, பெற்றோர் இருவருடனும் இணைந்து இருப்பது போல் மற்றொன்று, மீனாட்சியுடன் இருவேறு கோணங்களில் ஒன்றாய் இணைத்தது ஒன்று என்று ஒவ்வொரு நிழல் படமும் பார்வைக்கு விருந்தளித்தன. அனைத்துமே அவனின் கைவண்ணம்தான் என கண்டதுமே புரிந்து கொண்டாள். திரைமொழி அறிந்தவனிற்கு புகைப்பட மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன? தெரிந்தவற்றை மற்றவரும் அறிந்திடும் வண்ணம் ஒழுங்குபடுத்தி இருந்தான் நிழல் பிம்பங்களில். கதவை திறந்திடும் மொழியில் திரும்பிட உள்ளே நுழைந்தான் ஆடவன். வீட்டுக்காரம்மா, என்ன ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? இல்லை, ஜஸ்ட் ½ ஹவர். அவன் புன்னகைக்க, நீங்கள் விஜயகாந்த் ஃபேனா? ஆம் என்பதாய் தலையசைத்தவன். அப்பா அவரோட தீவிர ரசிகர். அவர் கூட படம் பார்க்க போய் பர்சனல் லைஃபை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் ரசிகனாக மாறிட்டேன். அப்பாவுக்கு சினிமாவில் நடிக்கணும், அவரை மாதிரி பெரிய ஹீரோவாக ஆகணும்னு ரொம்ப ஆசை. பார்வையை திருப்பி தேவேந்திரனை நோக்கினாள். குறைக்காண இயலாத நாயகனின் தோற்றம் அவருக்கு, அழகனிற்கும் தான். அவள் புன்னகைக்க, கல்யாணமாகி நான் பிறக்கிற வரைக்கும் கூட சான்ஸ் கிடைக்குமான்னு சென்னையில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். சித்தி சித்தப்பா பிரச்சனையில் அம்மாக்காக தன்னோட கனவை விட்டுட்டு ஊரோடு வந்துட்டார். அப்பாவால் முடியாததை என்னை வச்சு நிறைவேற்றிக்கணும்னு அவருக்கு எண்ணம். அதனால சின்ன வயசில் டான்ஸ், சண்டை போடுறதுன்னு எல்லாத்தையும் அவரே கற்றுக் கொடுத்தாரு. விஜயகாந்த் சார் இங்கே பக்கத்தில் எங்கே ஷூட்டிங்னு வந்தாலும் பார்க்குறதுக்காக போயிடுவார். தவறாமல் என்னையும் கூட்டிகிட்டு போவார். அவர் ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கும்போது என்னையும் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பார் அப்பா. அப்படி அப்பா எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் என சுவற்றை காட்டினான். ஓ, அப்போ மாமாவோட ஆசைக்காக தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிங்களா? இல்லை, பிடிச்சுதான் படித்தேன். அப்பாவுக்கு என்னை நடிகனாக்கணும்னு ஆசை, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவன் திரைப்பட தொழில்நுட்பத்தில் 3 ஆண்டு டிப்ளமோ பட்டம் பெற்றிருப்பது நினைவிற்கு வந்தது.
இவ்வளவு தூரம் படித்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு பால் பண்ணையில் எப்படி என அவள் புரியாமல் வினவ, எனக்கு விஜயகாந்த் சாரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் படித்து முடித்த டைமில் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. நிறைய தடவை வீட்டுக்கே போய் பார்க்க ட்ரை பண்ணேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்ததால் ஒன்றும் பண்ண முடியலை. அந்த நேரத்தில் தான் அப்பா இறந்தார். சிவா அண்ணன் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வேலை மாறி வந்தார். இங்கே ஊரில் பார்க்க ஆள் இல்லை. அவரால் வேலையை விட்டுட்டு வர முடியாதே. அதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா விட்டுட்டு போனதை குறையில்லாமல் தொடர்ந்து செஞ்சிடணும்னு ஒரு எண்ணம். அதனால் பண்ணையை பெருசாக விரிவாக்கம் செஞ்சு ஃபேக்ட்ரியை ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்கூல் இப்போ நீ சொல்லி ஆம்புலன்ஸ்னு போகுது என புன்னகைத்தான். அவனை கனிவுடன் நோக்கியவள், ஆசையை விட்டுட்டு வந்ததில் வருத்தம் இல்லையா? தனிப்பட்ட என்னோட ஆசையை விட சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷம் பெருசு இல்லையா? அப்பாவும் இதே முடிவைத்தானே எடுத்தாரு. இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இல்லை. எதையும் முழு மனசோட ஏற்றுக்கிறது தானே சந்தோஷம். நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் இந்த வாழ்க்கையை. யூ ஆர் எ குட் சோல் மிஸ்டர் அறிவழகன். எனக்கு இந்த மிஸ்டருங்கிற மரியாதை எல்லாம் வேணாம். உனக்கு வீட்டுக்காரனாக இருந்தால் போதும். ஷியர் என அவள் புன்னகைக்க, பண்ணைக்கு போயிட்டு வந்ததில் சாணமெல்லாம் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு ஸ்மெல் வருது, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று ஓய்வரை நோக்கி சென்றான். அத்தியாயம் 104. என வழியில் முகம் சுளித்தபடி மேல் சட்டையை கலட்டினான் தயாளன். அழகருடன் போராடியது அதிகப்படியான சோர்வை தந்திருந்தது. அத்தோடு கை காலிலும் வயிற்றிலும் உண்டான காயமும் சேர்ந்து கொள்ள தேகத்தில் ரணத்தின் பாதிப்பு அதிகமாயிருந்தது. மூத்தவர்கள் எவருக்கும் நடந்த நிகழ்வு எதுவும் தெரியாது. சொல்லி அவர்களுக்கு சங்கடத்தை விளைவிக்க வேண்டாம் என இளையவர்கள் அமைதியாய் இருந்து விட்டனர். தோப்பிலிருந்து கிளம்பும் பொழுதே மூத்தவனை மருத்துவமனை அழைத்துச் சென்று காயங்களிற்கு சிகிச்சை கொடுக்கச் செய்திருந்தான் அழகன். உள் சென்ற மருந்து வலியை குறைத்து இதுவரை இயல்பாக நடப்பதற்கு துணை செய்தது. எனினும் நேரம் நகர்ந்து இரவை நெருங்கியதும் அதனின் வீரியமும் குறைந்து போயிருந்தது. கொடியை அழைத்து வந்தாள் ரேவதி. அரவம் உணர்ந்து அறையின் வாயிலை பார்த்த தயாளன் சட்டென்று துவாலையை எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டான். அதை பார்த்து மெலிதாய் சிரித்த ரேவதி, உங்கள் பொண்டாட்டி தானே மாமா, எதுக்கு இப்படி வேகமாக துண்டை எடுத்து போட்டுக்கிறீங்க என கேலியாய் வினவ, அவன் மட்டுமா இருந்தால் எதுக்கு செய்ய போகிறேன், தம்பி பொண்டாட்டி நீயும் இல்லை கூட நிற்கிற. அது சரி, ரொம்ப நேரம் இங்கே நின்று எங்களுக்கு தொந்தரவு தராத, சீக்கிரம் கிளம்புன்றீங்களா? புரிஞ்சா சரி. கிளம்பிடுறேன். கழுத்தை பிடிச்சி எதுவும் வெளியே தள்ளிடாதீங்க, பார்த்துக்க கொடி என்றவள் காதோரம் சரிந்து, இந்த அண்ணன் தம்பிக கிட்ட எல்லாம் கவனமாகவே இருக்கணும். எப்பவும் கொஞ்சம் கடுமையாக தள்ளி நின்னே பழகணும். இல்லைன்னு வச்சுக்க, பேசியே மயக்கி நம்மளை மொத்தமாக முழுங்கிடுவாங்க என புதுமண பெண்ணிற்கு அறிவுரை தந்தாள். அவளுமே அதை அறிவாள். சிவச்சந்திரன், தயாளன், அழகன், கருணா என நால்வருமே இந்த விஷயத்தில் ஒன்று போல்தான். துணையிடம் பேசி பேசியே காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். கொடியின் திருமண பேச்சிற்காக மனைவியுடன் வந்த மூத்தவன் சுவாதியிடம் பேசி சமாளித்து இன்னும் உறவுகளுடன் இங்கேயேதான் இருக்கிறான். ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லைதான், ஆனால் மதுரை பக்கம்தானே, அங்கே டெலிவரி பார்த்துக்கலாம். அவசரத்துக்கு தயாளனோட டிராவல்ஸில் வண்டி இருக்குது. வரிசையாக விசேஷம் வருது. நீ இல்லாமல் நான் மட்டும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்காது. வயிற்றுல பிள்ளையோட அங்கேயும் இங்கேயும் அலைய உனக்கும் கஷ்டம். குழந்தை பிறக்கிறப்ப நானே அத்தை மாமா கிட்ட பேசி சென்னையிலிருந்து இங்கே வர வைக்கிறேன், சரியா? அங்கன்னா உன்னை பார்த்துக்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சர்வேஷையும் கவனிக்கணும்ல, அவங்களுக்கும் சிரமம். இங்கே எல்லாரும் இருக்கிறதால ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துப்பாங்க என்று வளைகாப்பு முடிந்ததுமே சென்னைக்கு கிளம்பும் எண்ணத்தில் இருந்த மனைவியின் மனதை மாற்றியிருந்தான். தனக்கும் வீட்டிலிருந்தே பணி செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டான் மேலாளரிடம். ஆண்டு கணக்கில் வேலை செய்து அனுபவமும் திறனும் பெற்றவன் என்பதால் 6 மாதங்களிற்கு அச்சலுகை அளித்திருந்தனர் நிறுவனத்தில் இருந்து. முன்பானால் அழகனே அனைத்தையும் கவனித்து விடுவான். தற்போது திருமணமே அவனிற்கு எனும் பொழுது சகோதரனானவன் தந்தையின் இடத்திலிருந்து பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா? விலகியிருந்த உறவுகளும் இணைந்திருக்கும் தருணம். குடும்பத்தின் மூத்த வாரிசான அவனிற்குத்தான் பொறுப்பும் கடமையும் அதிகம். அதனால் இயன்ற அளவு அழகனின் வேலைகளை குறைத்து தன் பொறுப்பில் அனைத்தையும் மாற்றிக்கொண்டான். எனினும் பாடிய வாயும் ஆடிய காலும் ஓய்வாக இருக்காது என்பது போல் இளையவன் செய்வதை எப்பொழுதும் போல் செய்து கொண்டேதான் இருந்தான். தயாளனும் கருணாவும் கூட பணிகளை பகிர்ந்து கொண்டனர். திருமண ஏற்பாடுகளை நால்வரும் இணைந்து கவனித்தது கொடியின் சிந்தனைக்கு வர, ஓ பாருடா, கொழுந்தன்கிட்ட நீ எப்போ மயங்குன என்றாள் ரேவதியிடம். அது ஆச்சு, கல்யாணமான கொஞ்ச மாசத்துலையே. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிடாம அதட்டி உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவள் சின்னதாய் சிரிக்க, ரதி ரதின்னு கூப்பிட்டே மனசை கரைச்சிட்டான் அந்த பாவி.
தயாளனின் அலப்பியும் சிலுப்பியும் நினைவிற்கு வந்தன. தேகத்தில் மெலிதாய் ஒரு சிலிர்ப்பு உண்டாவதை அவளால் தடுக்க இயலவில்லை. இருவரையும் கவனித்து இருந்த ஆடவன், என்ன ரகசியம் பேசுறீங்க 2 பேரும் என வினவ, முதல் ராத்திரியில் புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாமா என்றாள் ரேவதி. யாரு நீ? கல்யாண நாள் நைட்டு என் தம்பியை வெளியே திண்ணையில் படுக்க விட்ட ஆள் தானே. என் பொண்டாட்டிக்கு அதை எல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என வாயிலிற்கு வந்து கொடியை கைப்பற்றி இழுத்து தன் பக்கம் நிறுத்தி கொண்டான் தயாளன். அவள் இதழ்களை சுளித்து, பின்ன தூக்கிட்டு போய் தாலி கட்டினா கொஞ்சுவாங்களாக்கும். அப்போ கொஞ்சுறது இல்லைன்ற, திருக்கல்யாணத்தப்ப பொண்ணு மட்டும் போதுமா பையன் வேணாமான்னு கேட்டியாமே அவன்கிட்ட. வந்து அப்படியே ஒப்பிச்சிட்டான் அவங்கக்கிட்ட. அவன் ஒன்றும் சொல்லலை, காற்று வாக்கில் காதுக்கு வந்துச்சு. சுற்றியும் ஆளுகளை வச்சு யார் என்ன செய்கிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு வேவு பார்த்துட்டு காற்று வாக்கில் விழுந்துச்சான் என கேலியாய் உரைத்தவள், சரி கொடி, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று தலையசைத்தாள் ரேவதி. சும்மாவே அவள் சோத்து மேலே ஏறி நின்று ஆடுவா. நீ கூட கொஞ்சம் எதையும் சலங்கையை கட்டி விட்டுடாத தாயி, புண்ணியமாக போகும் என அவன் பாவம் போல் மொழிய இரு பெண்களும் சிரித்தனர். என்னடி அழைப்பி சிரிப்பு என்று ஒரு பக்கமாய் பாவையின் இடையில் கைகோர்த்து அவன் தன்னோடு அணைத்து கொள்ள, சரி சரி கிளம்பிட்டேன் என அங்கிருந்து நகர்ந்தாள் மற்றவள். கொடி என்ன என்றவாறு பார்வையை அவனின் முகத்திற்கு திருப்ப, என்ன சொல்லிட்டு போறா என் தம்பி பொண்டாட்டி? அதான் அவளே சொன்னா இல்லை, நம்புகிற மாதிரி இல்லையே. நம்பாட்டினா போ என்றவள் அவனிடமிருந்து விலகி உள்ளே சென்றாள். முறுவலுடன் பின்னால் சென்ற தயாளன் தன்மேல் போர்த்து இருந்த துவாலையை தூக்கி வீசிவிட்டு படுக்கையில் அமர்ந்தான். இரு கைகளையும் பின்பக்கமாய் ஊன்றி உடலை வசதியாய் சாய்த்து கொள்ள வயிற்றில் உண்டான காயத்திலிருந்து லேசாய் குருதி வெளியான தடம் தெரிந்தது. அதை கண்ட கொடி, இரத்தம் வருது என அருகே செல்ல, மாடிப்படியில் ஏறி வந்தேன்ல, அதான் லைட்டாக ப்ளீட் ஆகியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. காயத்தை தொட்டு பார்த்து உறுதி செய்து கொண்டவள், காலை காட்டு என குனிந்து பார்த்தாள். அதிசயந்தான், முதல் ராத்திரியில் புருஷன் காலில் விழுகிறதை இந்த காலத்து பொண்ணுங்க கூட செய்கிறீங்க. மற்ற பிள்ளைகளை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அழைப்பி அதை நீயும் செய்கிற பார்த்தியா என்று அவன் வேண்டுமென்றே வம்பு பேச, காயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுகிற, வாயி வாயி, அது மட்டும் இல்லைனா நாய் கூட உன்னை சீண்டாது என ஆடவனின் தொடையில் அழுத்தமாய் கிள்ளினாள். வழியில் ஆ என்று அனிச்சையாய் சத்தமிட்டவன் சூழலை உணர்ந்து சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். நிசத்தம் நிறைந்த இருளில் திருமணமான தினத்தின் இரவில் ஓர் ஆணின் குரல் கேட்டால் சுற்றத்தார் என்ன நினைப்பர்? அவள் கிள்ளிய இடத்தில் இடக்கரத்தால் தேய்த்தவன், ஏண்டி கழுத்தில் தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பேசுவியா நீ? இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்? சும்மா எல்லாம் உன்னை கட்டிட்டு வாழ்ந்துட முடியாது, எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. குழப்பத்துடன் நோக்கியவன், அது என்ன? ரூல் நம்பர் 1, என்கிட்ட இப்படி கிறுக்குத்தனமாக எதுவும் பேசாத, அப்புறம் அதோட பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். ஓ, என்ன செய்வ? சற்று முன்னர் அவனை கிள்ளியதை கைகளை அசைத்து சைகை காட்டினாள். உனக்கு எல்லாம் மனசுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இல்லை, நீ திருட்டு பையன், அது இருந்தால் தூக்கிட்டு போயிடுவ. அதான் அதுக்கு முன்னாடியே நான் அதை தூக்கி வீசிட்டேன். அவன் மெலிதாய் சிரித்து, அடுத்த ரூல்? அது ஒவ்வொன்றா தோணும்போது அப்படியே லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்போ இப்போதைக்கு வேற எதுவும் இல்லை? இல்லை. அப்போ சரி என்றவன் கொடியின் கைப்பற்றி இழுத்து தனது மடியில் அமர்த்தி கொண்டான். என்ன செய்கிற? காயம் வலிக்கப் போகுது. நீ பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு வலிக்குது? இப்பத்தான் சொன்னேன், கிறுக்கன் மாதிரி பேசாதன்னு. ஆசை வலியை கூட மறக்க வைக்குமா என்ன? கொம்பு கீறுனா எவ்வளவு ரணமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா வாடி வாசலுக்காக காளையை பழக்கும்போது எத்தனை தடவை அதை அனுபவிச்சிருக்கு, பக்கத்திலிருந்து பார்த்தவன் நான் என்று அவள் எழ, நமக்கு இன்னைக்கு கல்யாணமாகி இருக்குடி, இப்படி தள்ளி ஓடுற என வினவினான் ஏமாற்றத்துடன். உடம்பு சரியாகட்டும், நான் என்ன ஓடியா போக போகிறேன்? நைட்டுக்கு மாத்திரை போட்டியா? இல்லை என்று ஆடவன் தலையை வேறு பக்கம் திருப்ப, எங்கே இருக்கு என வினவி மருந்துகளை கொண்டு வந்து தந்தாள். எனக்கு வேணாம். சின்ன பிள்ளையாடா நீ, மாத்திரை முழுங்க இப்படி அடம்பிடிக்கிற? நீ என்ன சின்ன பிள்ளையா, ஒன்றும் தெரியாத மாதிரி புருஷனை தள்ளி வைக்கிற? அட பாவி, உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன், காயம் குணமாக வேணாமா? அது தானா சரியாகிடும். இங்கே பாரு என்று அவனது தாடையை பற்றி நிமிர்த்தினாள். அடுத்த நொடி விரல்களால் இருபக்க கன்னங்களையும் அழுந்த பற்றி வாயை திறக்க வைத்து மாத்திரைகளை போட்டு சிறிதளவு நீரையும் ஊற்றி விட்டாள்.
அவன் துப்ப முயல நெற்றியில் இதழ்களை ஒற்றியவள், முழுங்குட பரதேசி. அனிச்சையாய் தொண்டைக்குள் நீரோடு இறங்கிட தன்னை பற்றி இருந்தவளை அப்படியே சிறை செய்து இதழ்களோடு இதழ்களை சேர்த்தான் தயாளன். மாத்திரையின் கசப்பு அவளின் நாவில் இனிமையாய் பரவியது. பாவையானவள் விலகவும் செய்யாது, எவ்வித மறுப்பும் சொல்லாது அவனின் விருப்பத்திற்கு இணங்கிட முத்தமானது நொடிகளை கடந்து நிமிடங்களாய் நீண்டது. எல்லை மீற முயன்ற கணவனின் கரங்களிற்கு தடை விதித்து விலகியவள், உடம்பு சரியாகட்டும்னு சொன்னா கேட்க மாட்ட, அப்படியே இந்த உதட்டை கடிச்சு வச்சிடுவேன் பார்த்துக்க. அப்புறம் காலு கையோடு சேர்த்து வாய்க்கும் பேண்டேஜ் போடணும். மெலிதாய் புன்னகைத்தவன், சரிடி அழைப்பி, கேட்டுக்கிறேன், படு என்றவள் அவனிற்கு கால்களை நகர்த்த உதவிட, நீ நானும் தாண்டா, என் பக்கத்தில் தான் படுக்கணும், தள்ளி போன அவ்வளவுதான். என்ன முடியலனாலும் இந்த பேச்சும் திமிரும் மட்டும் குறையவே மாட்டிது. புன்னகையுடன் படுக்கையில் உடலை சாய்த்தவன் கையை நீட்டிட அதனை பற்றி தயாளனின் அருகே சென்று படுத்தாள் பூங்கொடி. பாவையின் இடையை சுற்றி கரம் கோர்த்து அணைத்து கொண்டவன், சிலுப்பி, என்னடா, ஏண்டி என்னை மாமான்னு கூப்பிட மாட்ற? அதான் அன்னைக்கு பிரியா சொன்னாலே, அப்போ அதுதான் நிஜமா? என மெலிதான பெருமூச்சை வெளியிட்டவள், பெரிய மாமாவை பார்க்கும்போதெல்லாம் கஜா தாத்தா தான் நினைவுக்கு வருவார். அதே மாதிரி தேவா தாத்தாவையும் மாமாவையும் நான் வேறையா நினச்சதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மாமாங்கிற வார்த்தை வெறும் உறவு முறை மட்டும் இல்லை, அதுக்கு அம்மா அப்பாங்கிற வார்த்தைக்கு ஈடான மதிப்பு இருக்குது. நான் 2 மாமாவையுமே சின்ன பிள்ளையில இருந்தே அப்படித்தான் பார்க்குறேன். ஆனால் நீ வேறடா. வேறனா என்று அவளின் முகம் பற்றி தன்னை காணச் செய்தான். நீ யாரு, என்ன உறவுன்னு 5 வயசுலையே எனக்கு தெரியும். தேவா தாத்தா சொல்லிட்டாரு. உன் கூட பேசுகிறதோ பழகிறதோ எதுவும் தப்பில்லைன்னு அப்போவே மனசில் பதியவும் வச்சுட்டாரு. ஆனாலும் வளர்ந்த பின்னாடி பஞ்சவர்ணம் அம்மாச்சி மகேந்திரன் தாத்தாவை பற்றி தெரியவும் வீட்டு ஆளுங்க யாரும் பேசாமல் இருக்கிறப்ப நான் மட்டும் அதை செய்கிறது சரியில்லைன்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆனாலும் சின்ன பிள்ளையில இருந்தே நீயும் நானும் நேரடியாவோ மறைமுகமாவோ பேசிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ வேற கொஞ்சம் மாமா மாதிரியே இருக்கியா? அது படிக்கிறதுக்காக சென்னைக்கு போன சமயத்தில் உன்னை பார்க்குறப்ப எல்லாம் அதோட நினைப்பு தான் வரும். அவன் உன்னோட அழகன் மாமா இல்லைன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அதனாலேயோ என்னமோ நீ அந்த மாமாங்கிற உறவுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் வேற மாதிரி பதிஞ்சு போயிட்ட. அவளை கனிவுடன் நோக்கியவன், புருஷனாவா? கொடி மறுமொழி உரைக்காது புன்னகைக்க, இதனால தான் அழகனை கட்டிக்க மாட்டேன் அவ்வளவு பிடிவாதமாக இருந்தியா? உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான உடம்பு வாகு, முகச்சாயல். உன்னை நினச்சி அது கூட வாழக்கூடாதுல. அதை விட பெரிய அசிங்கமும் துரோகமும் இருக்க முடியாது. அதான் கிறுக்கிடி நீ. இதுக்காக போய் வேற ஒருத்தனை கட்டி ரணப்பட்டு இவ்வளவு வலி தேவையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை அப்பவே தூக்கிட்டு வந்திருப்பேன். தெரியும் நீ செய்வன்னு. என் மேலே ஆசை இல்லைன்னாலும் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தா நிச்சயம் என்னை தூக்கிட்டு வந்திருப்ப. வியப்புடன் நோக்கிய தயாளன், அடியை என்னடி இப்படி சொல்கிற? ஸ்கூலில் பார்க்கும்போதெல்லாம் கவனிச்சிருக்கேன் உன்னோட குணம் என்னன்னு. நல்லவன் தாண்டா நீ, என்ன கொஞ்சம் கிறுக்கன். அவன் சிரித்திட, பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் பகையாளியாக மாறுறதை நான் விரும்பலை. நீ என்னை தூக்கிட்டு வந்திருந்தா என்னோட அப்பாவும் சித்தப்பாவும் சும்மா விடுவாங்களா? மாமாவோட பேச்சையும் கேட்டிருக்க மாட்டாங்க என நிதர்சனத்தை உரைத்தாள். அவளது சொல்லில் இருந்த உண்மையை உணர்ந்தவன் தனது அணைப்பை இறுக்கிட கணவனது மார்பில் முகம் பதித்து இமைகளை மூடினாள் பூங்கொடி.